வேற என்ன? 119வது தாரணால முடிச்சோம். இப்ப அந்த 110 பார்த்தோம் இல்லையோ, எப்படி டேம் எட்டி பாக்குறச்ச, உயரமான பில்டிங் பாக்குறச்ச ஒரு திக்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அது திக்பிரம பிடிக்கிறதுங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த நொடியில அந்த க்ஷணத்துல நமக்கு மைண்டுங்கிற ஸ்டேட் இல்லாம போயிடுது. அப்போ நாமளா இருக்கோம். நாம மனசு இல்ல, அர்த்த கரணாஸ் இல்ல. நாம மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் கிடையாது. இது சம்திங் எல்ஸ், பட் ஸ்டில் யூ ஆர் எக்ஸிஸ்ட். அந்த ஸ்டேட் நம்ம உணர்வு பூர்வமா உணர்றதுதான் பைரவ ஸ்டேட். இப்ப நாம 119வது சூத்திரத்தை பார்த்து முடிச்சோம். பட் ஒன்ஸ் அகைன் அது ரொம்ப அழகான சூத்திரம். ஒன்ஸ் அகைன் we'll go through 119. அந்த 119ல என்ன சொல்றா, இப்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிராமத்துக்கு போறோம். கிராமத்துக்கு போறச்ச அந்த படம் வருமே மீனவர் என்ன படம் மறந்து போச்சு. அந்த ஞாபகம் வருது பாட்டு வருதோ இல்லையோ, சேரன் ஆட்டோகிராஃப். ராமா பானு வெல்கம். பானு வந்துட்டு தனி குஷியா, வெரி குட், ரைட். அது போல அந்த நம்ம ஒரு 20 வருஷம் கழிச்சு ஊருக்கு போனோம்னா அந்த என்ட்ரன்ஸ்லயே பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்க கோயில் இருந்த இடத்துல பெரிய கோயிலா இருக்கும், அந்த புல்வெளி வயல்வெளி இருந்த இடத்துல நகரங்களா இருக்கும், வீடு கட்டியிருப்பாங்க. அப்போ மைண்ட் இன்ஸ்டன்ட்லி டேக்ஸ் அப்ப எப்படி இருந்தது பழைய நிலைமை போறச்ச உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவன் ஆட்டோக்கார ஓட்டிட்டு போறானா, கார் ஓட்டிட்டு போறானா, you will be totally with what you have been there during your younger days. There your manas is absent. You are totally with the once existing time. You are traveling back for the golden memories. அப்ப அந்த கோயில் பிடிந்தது அப்ப எப்படிலாம் விளையாடிட்டு இருந்தோம், இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சுத்தி இருக்குமே, சைக்கிள்ல போயிருக்குமே, அந்த நினைவுல வர வர நமக்குள்ள ஒரு ஆனந்தம், விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம். இந்த மரத்துல ஏறி குதிச்சிருக்குமே, இந்த மாங்காய் மேலாம் மாந்தோப்புல கல் அடிச்சிருக்குமே, இந்த மாந்தோப்பு காணாம போயிடுது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இங்க என்ன பாருங்க மாஸ்டர், அதுதான் அந்த காலத்துல போயிடுது சார். So it becomes you are not aware of what you are into at that moment. You are totally in and the time conscious is lost. So that state which is beyond the time and space is a Bhairava state. அப்ப அங்க இருக்கிறதுல ஆனந்தம் தான். அது ஆனந்தங்கிறது உணர்ந்த அனுபவம் ஆனந்தமா இருக்கும். ஆனால் கோடி காட்டுது. இது போலதான் பைரவா ஸ்டேட். ஸோ இது 119வது சூத்திரம் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம 120வது சூத்திரத்துக்கு போறோம். என்னது 120 சூத்திரம்? குவாச்சித் வஸ்துனி வின்யஸ்ய ஷனைர் திருஷ்டிம் நிவர்த்தியே தத் ஞானம் சித்த சகிதம் தேவி சூன்ய ஆலயோ பவே. இது இன்னொரு அற்புதமான சூத்திரம். தேவி, ஓ பார்வதி, குவாச்சித் வஸ்துனி வின்யஸ்ய ஷனைர் திருஷ்டிம். இப்ப அம்மா மின்னல்னு சரணன் போயிடும் இல்லையோ, அது போல உங்க என்னம்மா இல்ல ஆடியோ பிரேக் ஆகி வந்தது, என்ன சொன்னீங்கன்னு தெரியல. ரைட். இப்போ நாம ஒரு பொருளை பார்க்கிறோம், பார்த்த உடனேயே மனசு அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு அந்த பொருளை பார்க்காதது போன்ற ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். திஸ் இஸ் அனதர் தாரணா. யூ கெட் தி பாயிண்ட். அப்போ ஒரு பொருளை பார்த்துட்டு அதை மறக்கணும்னு அதை விட ஒரு அழகான பொருளை பார்க்கணும். எஸ் ஆர் நோ? ஒரு பொருளை பார்க்கறீங்க, ஒரு பட்டாடைய, ஃபார் எக்ஸாம்பிள் போத்தீஸ் போறீங்க, யூ ஆர் செலக்டிங் தி சாரீஸ். ஒரு சாரியை பாக்குறீங்க, இன்னொரு சாரி அழகான உடனே அந்த சாரி போயிடுறது, அதை மொமெண்டரி முன்னாடி காணாம போயிடுது. யூ ஆர் டோட்டலி இன்டு டிஃபரெண்ட் திங். அது வேற எது போறீங்க. அது போல இங்க பார்வதி தேவிக்கு சிவா சொல்றார்,
உன்னை பாரு, பார்த்த உடனே அது மனசுல இருந்து அப்படியே எரேஸ் பண்ணிட்டு அப்படியே இரு. கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லல, பட் தட் இஸ் ஒன் ஆஃப் தி தாரணஸ். அதாவது அந்த நம்ம எந்த பொருளை பார்த்தோமோ அது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொருளா இருந்தா மனசு மறந்துடும் இல்லையா? இப்ப இதோடு பாக்குறோம், அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கமர்ஷியல்ஸ் வருது. அந்த கமர்ஷியல்ஸ் நம்ம நிறைய பேர் நான் கூட மியூட் பண்ணிடுவேன், அவன் லபோலமா நடிச்சுட்டு இருக்கான்னு. ஆனா கண்ணு பார்த்துட்டு இருக்கு, ஆனா ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. ஆனா உனக்கு இஷ்டமான கமலஹாசனோ இல்லாட்டி வேற யாரோ அந்த கமர்ஷியல்ல வர்றச்ச நீங்க மியூட் பண்ணியிருந்தா கூட அது என்னன்னு பாக்குறீங்க. You register that object at least. This is nothing but self-analysis. அப்ப சிவா சொல்றார், அது நீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலும் அந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதோட போகாத, விருதி விலகி இருக்கணும். ஸ்வக்வாசித் வஸ்துனி வின்யஸ்ய ஷனைர் திருஷ்டிம், உன்னுடைய பார்வையை வஸ்துனி, நீ எதை பார்க்கிறாயோ, குவாச்சித் கொஞ்ச நேரமா இருந்தா கூட, நிவர்த்தியே அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கோ. தத் ஞானம், இப்படிப்பட்ட ஒரு ஞானமானது, இந்த பயிற்சியானது சித்த சகிதம் சூன்ய, உனக்குள் ஒரு நிர்விகல்பமான நிலையை தானாக ஏற்படுத்தும். இங்கதான் நம்ம we have to recollect பதஞ்சலி யோக சூத்திரம். வைராக்கியம்ன்றது டிஸ்கிரிமினேஷன், இது வேணும் அது வேண்டாம். எத்தனை நிறையவே குலோப் ஜாமுன் தட்டு நிறைய வைக்கிறாங்க, நமக்கு வாங்க வாங்க சார் சாப்பிடுங்க, ரொம்ப நாளா வரவங்கிட்டு. அப்ப தாரா சிரிச்சுட்டு இருக்கா, சரின்ட்டு 1-2 குலோப் ஜாமுன் சாப்பிடுறோம். மனுஷனும் 3வது சாப்பிடுறதுன்னு தோணுது. அப்போ ஒரு மெச்சூரிட்டி வரணும், எத்தனை கிலோவா குலோப் ஜாமுன் சாப்பிட்டு இருக்கோம். அப்ப மற்ற குழந்தைகள்லாம் வருது, அதுங்கெல்லாம் எனக்கு கொடுத்த அந்த ஒண்ணு கொடுத்துருக்க நாம. அப்ப மனசு கேக்குது, இதெல்லாம் தீர்ந்து போறது முன்னாடி ஒண்ணு வாயில எடுத்து போட்டு போய் அவளை சாப்பிட்டா நீங்க சாப்பிடுன்னு சொல்லும். ஏற்கனவே நம்ம 2 சாப்பிட்டுருக்கோம், அந்த 3வது சாப்பிடணுங்கிற வேட்கை வருது பாருங்க. தென் யூ ஸ்டார்ட், தென் த மைண்ட் ஷுட் மெச்சூர். குழந்தைகள்லாம் இருக்கா, அவ அனுபவிக்கட்டும். சின்ன குழந்தைங்க நல்லா ரசிச்சு ருசிக்கிறா, நம்ம பார்க்காததா அந்த மெச்சூரிட்டி வர்றச்ச the same emotion will become the wisdom or the unconditional. அப்ப பிறருடைய சுகத்தில் நம்ம சுகத்தை அனுபவிக்கணும். அந்த குழந்தைங்க கிஜாமியான்ட்டு குலாப் ஜாமுன் சாப்பிடுறச்ச ஒரு குதூகலமா இருக்கு, நம்ம சாப்பிட்ட குலாப் ஜாமுன் தான் முக்கியமா எல்லாம் போயிடும். அதுதான் இந்த சொல்றப்ப தத் ஞானம் சித்த சகிதம். அப்போ உணர்வு பூர்வமாக நீ என்ன பண்ணணும், சூன்ய ஆலயோ பவே. அப்போ அவங்க சாப்பிடுற அழக பார்த்துக்கிட்டு யூ பிகம் நல்லிஃபைட், யூ பிகம் வாய்ட். உனக்கு எனக்கு குலாப் ஜாமுன் வேணுங்கிற அந்த டோட்டல் எண்ணத்தை எரேஸ் பண்ணி, அப்போ நீ எந்த குதூகலத்தில் இருக்கிறாயோ அந்த குதூகலமாக பைரவாவாக நான் இருக்கிறேன். ரொம்ப அழகா இருந்துங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருந்துங்க. இது ஒண்ணுமே கிடையாது, மத்தவங்க சுகத்துல மத்தவங்க சந்தோஷத்துல நம்ம ஒன்றி போறச்ச நம்ம மத்தவங்க ஆயிடும். அப்போ அங்க நீ இல்லை, அங்க நம்ம இல்லவே. பானு ஒரு அழகா நல்ல ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வர, அடடா என்ன அழகா மகாலட்சுமி கூட இருக்காடா அப்படிங்கிறச்ச டோட்டலி யூ பிகம் பானு, யூ ஆர் நாட் தேர். அப்போ தட் இஸ் a state in which you have merged with the other personality. அப்போ உனக்குள்ள ஆனந்தத்தை தவிர இது எதுவுமே கிடையாது. அந்த ஆனந்தத்திலேயே தெளிந்திருக்க நீ கற்றுக்கொண்டே, ஆனால் அது பைரவா ஸ்டேட். இப்ப அந்த அர்த்தத்திலேயே வரலாம் பாருங்க. குவாச்சித், ஈவன் இஃப் இட் இஸ் மொமெண்டரி, வஸ்துனி, நீ எந்த பொருளை பார்க்கிறாயோ, வின்யஸ்ய ஷனைர் திருஷ்டிம், அது எப்படி நீ உன்னுடைய பார்வையை அதன் மேல செலுத்துகிறாயோ, நிவர்த்தையே, அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு, தத் ஞானம், வித்ட்ரா பண்றப்போ அந்த ஆனந்தம் தான் இருக்கணும், வேற ஒண்ணுமே இருக்காது. தத் ஞானம் சித்த சகிதம் சூன்ய ஆலயோ. அப்ப நீ அங்க இல்லாம போயிடுற, உன் மனசு அங்க இல்லாம போயிடு. அப்போ அந்த சுகம் ஆனந்தம், ஆஹா எல்லாரும் நல்லா இருக்கணும், எவ்வளவு அழகு, எப்படி, அதுதான் திருப்பி திருப்பி அதுதான் வர எனக்கு. காக்கை சிறகிதில்லை நந்தல, அது அது ஈடு இணையற்ற பாடம். அதுதான் பைரவா ஸ்டேட், அதுதான் பைரவா ஸ்டேட். அது இந்த சூத்திரத்தை ரொம்ப அழகா நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது நம்ம அந்த அழகை பார்க்கவும் தெரியணும், அந்த அழகுல இருந்து வெளியே அந்த அழகாகவே மாறிட்டோம். அழகை பார்ப்பது வேற, அழகாகவே மாறிவிடுவது வேற. அன்பு செலுத்துவது வேற, அன்பாகவே மாறிவிடுவது.
லவ் இஸ் நாட் அன் எமோஷன், லவ் இஸ் a very fiber of your being. அதுதான் சொல்றது இல்லையா? இப்போ 121வது அடுத்த சூத்திரத்தை நாம போறோம். அதாவது இப்பேற்பட்ட ஞானம் நமக்குள்ள வர 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 அங்க நீ இல்லாமல் போகும் பொழுது உனக்குள் தானாக இன்ட்யூஷன்ங்கிறது நமக்குள்ள இருக்க உள் அறிவு, உள் ஞானம் தானாக வரும். அடிச்சு சொல்றார் பைரவன். இது பல விதங்களை நான் பார்த்திருக்கேன். எப்ப நம்ம ஐயோ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, அவங்க போயிட்டு வரேன் கிளம்பி போறாங்க, அப்போ அவங்களுக்கு ஆட்டோ பிடிக்கணுமோ என்ன பிடிக்கணுமோ, வெட்ட வெளிச்சமா இருக்கு, ரோட்ல ஒண்ணுமே காணும். அப்போ அடடா இந்த பிள்ளைங்க ரோட்ல நின்றுட்டு இருக்காங்களே, சீக்கிரம் ஆட்டோவோ காரோ வந்தா நல்லா இருக்குமேன்ட்டு அவர்கள் பொருட்டு நீ ஒரு ஆனந்தமா போக்கஸ் பண்ணின, நிச்சயமா ஒரு ஆட்டோவோ காரோ அந்த பக்கம் போகும். ஆட்டோ வேணுமா சார் கேட்பாங்க. இது அனுபவத்தில் பார்த்தவங்க. எனக்கு ஆட்டோ வேணும்னு வராது. நீ தன்னிலை மறந்து அடடா எவ்வளவுதான் வெயில நிக்கிறாங்களே, மழை தூரின்னு இருக்கே, நம்ம பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணுமே கடவுளே அப்படின்னு நினைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பைரவ தத்துவம் will attract an auto. It's a promise. It's a promise. உங்களுக்கு பசிக்கிற வேளையில எனக்கு சாப்பாடு வேணும்னு நினைக்காம பக்கத்துல சின்ன குழந்தைங்க தாத்தா பசிக்குது, தாகமா இருக்குது, பிஸ்கட் வேணும், அங்கேயே அமையான் கத்துதுன்னு வச்சுக்கோங்க. 2-3 பேர் இருக்காங்க. கடவுளே சின்ன குழந்தைங்க ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு கூட அப்படிங்கிறப்ப you will get in abundance through some source. யார் மூலமாவோ உங்களுக்கு அந்த குழந்தைங்க பசி ஆகும். ஆக எனக்கு 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 இல்லாம மற்றவர்களுக்கு நீ மாறிவிடும் பொழுது உனக்குள்ள இருக்கிற அந்த உள்ளறிவான உள் உணர்வு, அந்த பைரவ ஸ்டேட் தானாக it will do the magic to bring happiness and joy to you as well as to others. அப்போ உன்னுடைய நிறைவன் தானா அந்த நிறைவு வயிறு நிறைவு மனசு நிறைஞ்சிடுது. அப்போ நீ சாப்பிடுறது கொஞ்சமா மனசு நிறைய சந்தோஷமா இருக்கச்ச நீங்க பார்த்தா நீங்க கன்சியூம் பண்ற மெட்டீரியல் will be very less. நீங்க எது சயின்டிபிக்கலி ப்ரூவன். நீ ஏதாவது உழைப்புன்றது என்ன, நிறைய பேர் those people who are so intellectual எதையாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இட் இஸ் மெடிக்கலி ப்ரூவன். ஏதாவது நீ யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா சாப்பிடணும் தோணிட்டே இருக்கும், ஏதாவது குறிச்சுட்டே இருப்பேன். அதே மனசு நிறைவோடு இருக்குச்சே, மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷம், அவங்க சந்தோஷம் நீ இருக்கிறச்ச உன்னுடைய தேவைகள் கொஞ்சம் போட்ட சந்தோஷம். See that contrast, very very important. நீங்க என்ன சொல்றது 121வது சூத்திரத்துல பக்தி உத்ரேகாத் விரக்தஸ்ய யாத்ருஷி ஜாயதே மதி சா சக்தி சங்கரி நித்யம் பவயேத் தாம் தத சிவ. சக்தி சங்கரி, சக்தி சங்கரின்னா இன்ட்யூஷன். நமக்கா தோணும் சில டைம்ல. நம்ம சம்டைம்ஸ் இது பணம் பார்த்துருக்கேன். பால் அடுப்புல வச்சு வந்துருப்போம், பால் சிம்பிள் தான் வச்சிருப்போம். எங்கடா நம்ம அதை பத்தி மறந்துடும். ஏன்னா டிவி பார்த்துட்டு இருக்கோமா, டிவி சீரியல்ல போயிடும் மனசு, பால் அடுப்புல வச்சிருக்கிறத மறந்து போயிடும். அப்புறம் ஏதோ ஒரு கமர்ஷியலோ இல்லாட்டி என்னங்க தண்ணி வேணுங்க வீட்டுல அம்மா கேட்பா, இல்லாட்டி எனக்கே போய் எதனா ஒரு சாக்லேட் மிட்டாய் எடுத்துட்டு வரலாமான்னு தோணும். ஏதோ ஒண்ணு உங்களை உங்க அடுக்கலைக்கு அனுப்பும். Something will make you to get into something thought process and send you to the kitchen. அப்பதான் பால் வச்சத மறந்தே போயிட்டோமேட்டு ஆஃப் பண்ணி. These are all the parameters where your intuition is developed, where you are growing closer and closer to the self-realization. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. You can very well say, you can declare whether you are enlightened, whatever you call it is. நீங்களா இருப்பீங்க. அந்த பொய் முகங்களுடன் வாழாமல் நீங்களா இருப்பீங்க. இந்த உலகம் உங்களை தூற்றலாம், போற்றலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த மன நிறைவை, அந்த சந்தோஷத்தை யாரும் திரும்பிட்டு போகவே முடியாது. போற்றுபவர் போற்றட்டும், தூற்றுபவர் தூற்றட்டும். ஏற்றதொரு கருத்தை என் மனம் எடுத்துரைத்தால் எவர் வரினும் நில்லே நெஞ்சு. அற்புதமான கண்ணதாசனுடைய வரிகள். அது போல பக்தி உத்ரேகா, இப்படி உன்னுடைய டிவோஷன் எல்லாரும் ஆனந்தமா இருக்கட்டும் அவர்களாக நீ மேறக்கூடிய அந்த பக்தி, அதுதான் டிவோஷன். டிவோஷன்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. டிவோஷன்ங்கிறது மத்தவங்கள உன்னை நீ பார்க்கணும். எப்போ ஒருத்தருக்கு தேவையோ அப்ப நிக்கணும். அப்ப நான் கோவிட் நீ ஒதுங்கி ஓடிட்டு மச்சம் கிடையாது. நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், உங்களை பார்க்கணும், ஒருத்தர் கேட்கறச்ச
எனக்கு வேணும், உதவி வேணும், நான் யாரும் இல்லாம தனிமையில் இருக்கேன். இப்போ யாரோ பிரவீன் ஒருத்தர் போன் பண்ணாரு எனக்கு, அருணுடைய டிசைபிள் சார், நானு உங்களோட பேசணும் அப்படின்னுட்டு. நான் பேசுறேங்க, டைம் கேட்டிருக்கேன், பேசணும். அது போல கேட்கறச்சே நான் வந்து அவனுக்கு ஒரு உதவியா இருக்கணும். அட்லீஸ்ட் என்னுடைய எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் தைரியமா இருக்க, ஒண்ணு நடக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பண்றச்சியே அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பான்ஷன் வருது. தட்ஸ் a great சேவா. இதுதான் பக்தி உத்ரேகா. டிவோஷன்ங்கிறது என்ன? உனக்குள்ள இந்த நிறைவு ஏற்படும் பொழுது அது தானா ரேகா விரக்தஸ்ய, அந்த உனக்கு இருக்கிற பொருள் மேல டிட்டாச்மெண்ட், விரக்தி. இந்த பொருள் போட என்னடா எத்தனை ட்ரெஸ் போட்டுக்கிறது, எத்தனை குலாப் ஜாமுன்ஸ் போடுறது, விரக்திங்கிறது வந்து நாட் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி. இந்த வார்த்தை விரக்தஸ்யங்கிறது வந்து நாட் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஐயோ நமக்கு இல்லையேங்கிறது கிடையாது. எவ்வளவு பார்த்திருக்கேன்டா குழந்தைங்க சாப்பிட்டு நிறைவினால் வரக்கூடிய டிட்டாச்மெண்ட். யாத்ருஷி தியாயத்தே, அந்த ஒரு அற்புதமான அந்த எக்ஸ்பான்ஷன், அந்த மலர்ச்சி உங்களுக்குள் வரும் பொழுது சக்தி சங்கரி, உங்களுக்குள்ள அந்த உள்ளுணர்வான ஞானம் நித்தியம் உங்களுக்குள்ள நிறைந்திருக்கும். பாவையே, அந்த உள்ஞானத்தை பற்றிக்கிட்டு உன்னுடைய உள்ளுணர்வின் பார்ப்பட்டு நீ செயல்பட்டையானால் பைரவா நிலையை நீ தானாக. சிம்பிளஸ்ட்ங்க அதுதாங்க, அன்கண்டிஷனல். அன்கண்டிஷனல். எத்தனை பேர் கோவிட் வந்து செத்து படிச்சுட்டாங்க, யாரு எங்க சாக மாட்டான்னு வச்சுக்கோமோ அவன் செத்து போயிட்டாங்க. ஐயோ சத்து போயிடுவோன்னு பயந்தவங்களா படிச்சுட்டாங்க. நான் ஜம்முன் இருப்பேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, எங்க ரோபஸ்ட் செத்து போயிட்டேன். இது வந்து the date of manufacture and date of expiry only the creator knows. Nobody else knows, isn't it? Kala, Niyati, Kala, Vidya, Raga. அந்த 5 கஞ்சுகாஸ் அதுதான் நம்ம வாழ்க்கையே. நாம நினைக்கிறது கிடையாது. எங்கேயோ போவீங்க, எங்கேயோ முட்டிப்பீங்க. யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் ஜம்மு பழச்சு வந்துருவீங்க. எங்கேயோ நமக்கு ஒண்ணுமே வராது நினைப்பீங்க, டக்குனு வேற ஒண்ணு போய் சேர்ந்துருவீங்க. நம்மகிட்ட கிடையாது இது ஒண்ணு. அப்போ மற்றவங்க சந்தோஷத்துல நம்ம ஈடுபடுத்திக்கிறதுல நமக்கு என்ன குறை இருக்கு? அதுதான் பக்தி உத்ரேகார். பக்தி உத்ரேகார் மற்றவர்களுடைய ஆனந்தத்திற்கு உனக்குள் அந்த உதிக்கக்கூடிய சுகத்தில் டிட்டாச்மெண்ட், அந்த டிட்டாச்மெண்ட் தானா வருது. அட அவங்க சந்தோஷமா சாப்பிடுற குழந்தைங்க நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடுங்க, சத்தம் கிட்ட போடாம ஹாப்பியா இருங்கோட்டு அவளுக்கு இன்னொரு குலாப் ஜாமுன் கொடுப்போம். அவங்க தான் ஹாப்பியா சாப்பிடுவாங்க. உத்ரேகா அப்ப பாக்குறச்ச உங்களுக்கு அந்த சந்தோஷம், மன நிறைவு ஏற்படுது. அந்த குலாப் ஜாமுன் மேல இருக்கிற அந்த பற்று தானே நீங்க போராடவே வேண்டாம், அது போயிடும். மத்தவங்க சந்தோஷம் கொடுக்குறச்ச உங்களுக்கு போயிடும். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யாரோ ஒருத்தர் வராங்க ஆர்ஃபனேஜ்ல இருந்து, ஏதோ ஒண்ணு வராங்க, உங்க பழைய ட்ரெஸ் இருந்தா கொடுங்க சார். அப்போ உங்களுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து வச்சிருப்பீங்க, ஒரு ஜம்முன்னு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து வச்சிருப்பீங்க, எடுத்து கொடுங்க பாப்போம். அப்போ அவங்க கண்கள் விரியும், சார் நல்லா இருக்கே, ஏன்பா போட்டுக்க மாட்டேன், போட்டு. அப்போ அந்த பொருள் மேல உங்களுக்கு பற்றும் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் அதை மனதார கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த பற்று அந்த நிறைவாக மாறுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். வடபழனியில் ஒரு நாள் அப்படிதான் கொட்டாத கொட்டுன்னு கொட்டுற மழை. யாரோ ஒரு பையன் தெரியாது, இதெல்லாம் தானா நடக்கிறது. குருஜி அனுப்புறாரு, கடவுள் அனுப்புறாரு. அவன் தொப்ப கட்டியா நினைக்கிறான், நிக்கிறான், காலிங் மேல் அடிக்கிறான். அவன் ஏன் எங்க வீட்டு காலிங் மேல் அடிக்கணும் சார்? ஆபீஸ் போயிட்டு இருந்தேன், மடிகள் தொப்ப கட்டியா நினைச்சிருந்தேன். ஏதோ சினிமாவில விவேக் போவான், அவன் மேல ஆட்டோ மண் அடிச்சுட்டு போயிட்டோம். அது போல தொப்ப கட்டி நினைச்சிட்டான். எனக்கு ஏதோ ஒரு ஷர்ட் இருந்தா கொடுங்க சார் கேட்டேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியாப்பா வாட்டர் உள்ள கொடுத்து தலை துடைக்கிறதுக்கு துண்டெல்லாம் கொடுத்துட்டு அவன் தொலைச்சிட்டு தலைவர் வாரி கொடான்ட்டு வாரிட்டு ஐ ஹேட் அ ப்ளூ ஷர்ட். ப்ளூ ஷர்ட் வந்து நான் பூரணியோட கல்யாணத்துக்கு எடுத்தேன். என்னுடைய டாக்டர் பூரணியோட கல்யாணத்துக்கு அவன் எடுத்து கொடுத்தேன். அது ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். அவன் எதோ ப்ளூ ஷர்ட், அவனுக்கு யூனிஃபார்ம் ப்ளூ ஷர்ட் போட்டு இருக்காம ஃபுல் ஹேண்ட். அப்போ ஒரு முறை சொல்றது, அடா அவன் ஞாபகம் வச்சுட்டு இருந்தமே, இது எப்படிடா கொடுக்கறது? அப்போ அந்த க்ஷணம் நமக்கு பூர்ணி நம்பிக்கை அன்புதான் முக்கியமே ஒழிய இந்த ட்ரெஸ் முக்கியம் கிடையாது. பொருளை வச்சுக்கிட்டு நிர்ணயம் பண்றது அப்படின்ற அந்த
ஷர்ட் வந்து மனநிறைவோட கொடுத்த கச்சிதமா பொருந்துச்சு அவனுக்கு. அவன் ஜம்மு ஷர்ட் இன்டேக் பண்ணிட்டு, சார் ரொம்ப நன்றி சார், இதை அப்புறமா துவைச்சு நான் அயன் பண்ணி கொண்டாந்து கொடுத்துறேன். ஆசைப்பட்டு கேட்டேன், ஒரு அப்பாவை கொடுக்குறேன், எடுத்துட்டு போ, உனக்கு சந்தோஷமா இருந்தா அது போறேன்னு. அப்போ the attachment has gone, it has turned into detachment, but with joy, not out of frustration. You see the difference? Then you have become that. அதுதான் பக்தி உத்ரேகா ரக்தஸ்ய யாத்ருஷி ஜாயதே. அப்போ உன்னுடைய அந்த உனக்குள்ள வரக்கூடிய அந்த உண்மையான பக்தியான வரும் பொழுது சக்தி சங்கரி, உனக்குள்ள அந்த உள்ளுணர்வான ஞானத்தை நித்தியம் தானா வரும், அதை அப்படியே வளர்த்துக்கோ. அப்ப என்ன, மத்தவங்க ஆனந்தத்துல நீ சந்தோஷமா இருக்குது. இது இன்னொரு தாரணா. இது அடுத்த தாரணா ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. 122வது சூத்திரத்துக்கு போறோம். 122வது சூத்திரம் என்ன? வஸ்து அந்தரே வேத்யமானே சர்வ வஸ்துஷி சூன்யதா தாம் ஏவ மனசா தியாத்வா விதிதா அபி பிரஷாம்யதி. அப்போ இது இன்னொரு தாரணா. அடுத்த தாரணா இது ரொம்ப அழகான தாரணா. இப்போ ஒரு பொருளை பார்க்கறீங்க, பார்க்கிறச்ச அந்த பொருள் மட்டுமே நம்ம கவனம் வைக்கணும். அப்போ மற்ற பொருள் எல்லாம் இல்லாம போயிடும். இது வந்து இட்ஸ் முதல்ல அட்டெம்ப்டா இருக்கணும். then it should become your nature. This is a living in the present or focusing one thing at a time, and that must be done. Work while you work, play while you play. That is the way to be happy and gay. இது இந்த சூத்திரத்துக்கு ரொம்ப அழகா உங்களுக்கு பொருந்தும். 122வது. இது வந்து ரமண மகர்ஷி சொல்லியிருக்கார். ரமண மகர்ஷி என்ன சொல்லியிருக்கார்? எந்த ஒரு வஸ்துவினுடைய ஈடுபட்டு இருக்கிறாயோ, ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிடுறோம், இல்ல கட்டி நம்ம ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பக்கத்துல யாரும் உட்காந்துருக்காங்க, அக்கம் பக்கத்துல யாரு இருக்காங்க, என்ன பேசுறாங்க, அது பேசுறாங்க. சில பேர் இருப்பாங்க, இதையும் ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, அதையும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. என்ன சொன்னேன், டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க, அதுலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட். எதுவும் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, என்ன சொன்னீங்க நீங்க, எத்தனை பேர் பாக்குறோம் நாம. ஒண்ணு இல்ல மாமா, இல்ல ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, அது தலையெழுத்தேன்னு அது வேற சொல்லும். அதுக்குள்ள 2 சீன் போயிட்டு இருக்கும். இப்ப என்ன நடந்தது, என்ன பார்த்து இந்த பக்கம் கேட்பாங்க. அவங்களையும் நிம்மதியா விடாம நம்மளும் நிம்மதியா இல்லாம தலைவரிடா இந்த மனுஷன்ட்டு நினைப்ப நம்மளா உண்டாகும். ரமண மகர்ஷி சொல்றார், ஒண்ணு செய்யறியா, அந்த ஒண்ணு செய்யறச்ச மத்தது எல்லாம் இல்லாம போயிடும். வேக்யூட்டி. அப்ப அந்த ஒண்ணு தவிர, அதுதான் இது அற்புதமான ஒரு இது கூட சொல்லலாம். துரோணாச்சாரியா துரியோதனர்களுக்கும் யுதிஷ்டர் பசங்களுக்கும் வந்து ஒரு அது பார்த்திருக்கேன் நான். ஒரு மரத்துல வந்து ஒரு குருவி மாதிரி ஒரு பொம்மையை பண்ணி வச்சுட்டு அதை எய்ம் பண்ணி அதனுடைய கண்ணு மேல நீ அம்பு எய்யணும் அப்படி சொல்றச்ச துரியோதனன் வந்து வைக்கிறான், அம்பு வைக்கிறான். உனக்கு என்ன தெரியுது, மரமெல்லாம் தெரியுது, மரத்து மேல ஒரு பட்சி தெரியுது. சரி விடுறாமன்னு அது மரத்துக்கிட்ட கூட போகாது, கீழே விடுது. இது மேல ஒவ்வொன்னு யுதிஷ்டர் கேட்பாங்க. பாருங்க இந்த மென்டாலிட்டி. யுதிஷ்டர் சொல்றார், எனக்கு பட்சி தெரியுது, ஆனா அது மேல எனக்கு அம்பு ஏத்து மனசு வரல, அதுக்கு வலிக்கவும் இருக்கு. அப்ப துரோணம் சொல்றானே, இது பொம்மடா, அதனால என்ன, யூ ஹேவ் டு பிராக்டிஸ் இட். குருவே ரொம்ப கஷ்டமா இருக்கு குருவே, பொம்மையா இருந்தா கூட குருவி பொம்மையா இருக்குதே. அப்ப you see that the greatness. ஆனா அர்ஜுன் வர்றச்சே அர்ஜுன் கேட்பாங்க, எனக்கு குருவே நீங்க அது கண்ணு சொன்னீங்க, அந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது, மத்த எதிர்க்கு வேற எதுவுமே இல்லை, வேற என்னென்ன தெரியுதுன்னு கேட்பாரு அவர். வேற ஒண்ணும் தெரியல, எனக்கு அந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது. Now aim and show. Exactly he will get. The same is this தாரணா. வஸ்து அந்தரே, அந்தரேனா கான்டம்ப்ளேட்டிங். ஒரு பொருளை நீ பார்க்கும் பொழுது வேத்யமானே, ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன், சர்வ வஸ்து சூன்யதா, மற்ற எல்லா பொருள்களும் உன்னை பொறுத்தவரை இல்லாமல் போய்விட வேண்டும். தாம் ஏவ மனசா, அப்பேற்பட்ட ஒருமித்த மனத்தோடு
தியாத்வா விதிதா, நீ அப்படி இருந்தால் பிரசாம்யதி, உனக்குள் ஒரு டிராங்குவிலிட்டி, ஒரு மனதற்ற நிலை, நிறைவான நிலை தானாக ஏற்படும். இது நல்ல நம்ம உணரலாம். ஒரு பொருளை பண்ண ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நாம அழகா ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டோம், அந்த ட்ரெஸ் நல்லா பண்றீங்க, அழகா பண்ணிட்டா பாக்குறீங்க. அந்த ட்ரெஸ் பண்ணிக்கிறச்சே அந்த ட்ரெஸ் போட்டுதான் நல்லா இருக்குமா, இந்த ட்ரெஸ் போட்டிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கே, இந்த ட்ரெஸ் போட்ட சுகமும் போயிடும், அந்த ட்ரெஸ் போட்டுக்கலையே ஒரு ஏக்கமும். ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, சந்தோஷமா இருப்பாங்க, புரிஞ்சு பண்ணீங்க, உங்களுக்குள்ள ஒரு நிறைவு, அந்த மனசு நிச்சலமா இருக்கும். அந்த நிச்சலமான மனசோட நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அங்க நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, எல்லாரும் சந்தோஷமா. ரொம்ப முக்கியம், இந்த மனநிலை ரொம்ப 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 முக்கியம். ஒரு கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு மரியாதையோட கூப்பிடுறாங்க, எதுக்கு கூப்பிடுறாங்க, போயிட்டு பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். அப்போ வீட்டுல கிளம்பி அங்க போயிட்டு வர்ற வரைக்கும் நிம்மதியா. போறச்சியா ஆட்டோவில் போறதா கார்ல போறதா, நான் ஆட்டோவை கூப்பிடுறேன், நீ கார்ல போகலாம், இது அங்கேயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நான் அப்பவே சொன்னேன், ஆட்டோல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஓலா புக் பண்ணிட்டு, சரியா? வீட்டுல சொல்லுவாங்க, நம்ம கார் சொல்லிருக்கோமே, தெரிஞ்ச ஆட்டோ கார் பையன், அவர் சொல்லிருக்கலாமே, நீங்க ஏன் ஓலாவில் புக் பண்ணிட்டீங்க, பாருங்க எவ்வளவு நேரம் ஆயிடுது, ரிசப்ஷன் டைம் ஆகி போச்சு, இப்ப என்ன குடியா முழுகி போச்சு, போய் என்ன சாப்பிட்டு கொட்டிட்டு தானே வர போறோம், சத்த சுமாய் அப்படிங்கிற அங்கேயே ஆரம்பிச்சு கிழக்க மேற்க, சரியா? அவன் போறச்சு கார்ல பயங்கர டிராபிக் ஜாம் வேற. நான் அப்பவே சொன்னேன் 5:30 மணிக்கு கிளம்பலான்ட்டு, நீ 7 மணி வரைக்கும் இழுத்தடிக்கிற. நான் அப்பவே ரெடி ஆயிட்டு 5 நிமிஷத்துல பேண்ட் ஷர்ட் போட்டு இவ்வளவு நேரம் பண்ணிட்டு என்னதான் பண்ணுவிய தெரியல. ஆமா, இப்ப என்ன பண்ண நானு, இதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கீங்களே, ஒன் செகண்ட் அந்த சத்திரத்தை போய் இறங்கி ரிசப்ஷன் போற வரைக்கும் ஒரே கிளாஷ். அங்க போறோன்னு இந்த என்ன ஆகுது, விடுவிடுந்து அவர் முன்ன போயிடுறாரு, இந்த அம்மா பூ எடுத்து தலையில வச்சுக்கிட்டு ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிட்டு சந்தனத்தை பூசிட்டு பாக்குறாரு, அவர் காணணும். எங்க போய் தொலைஞ்சா இந்த மனுஷன்? கூட்டம் நிறைய இருக்கு, எத்தனையோ சேர்ல எங்க இருக்கிறாரு, வேர் இஸ் மை சேர் பர்சன் தேடுவீங்க, போன் அடிப்பீங்க, அங்க மொபைல்ல எங்க இருக்கீங்க, அவர் போன் எடுக்க மாட்டார், ஏன்னா அவர் கேட்டிருக்காது அந்த திரை சந்தடியில. இதெல்லாம் பிராக்டிகலா யூஸ் அப்சர்வ் பீப்புள், ரொம்ப அழகா அப்சர்வ் பண்ணலாம். கோயில்ல ரிசப்ஷன்ல தமாஷா இருக்கும், எங்க போய் தொலைஞ்சேன், நம்மள சொல்ற மாதிரி நம்ம காதல விழும், பக்கத்துல உட்காந்துக்கிற எங்க போய் தொலைஞ்சேன் சார், சார் இல்ல சார் நான் அவளை சொல்லிட்டு இருக்கேன் சார், சரியா? அப்புறம் ஒரு வழியா தேடி ஈடி, ஏங்க வந்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, நீதான் பின்னாடியே வந்திய, நீ பராக் பார்க்க அங்க நான் என்னத்தை பண்றது, அவ்வளவுதான் அவ்வளவுதான். உடனே கியூ நின்றுடும் பிரசன்ட் கொடுக்கறதுக்கு, எல்லாம் திபி 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 கியூல அடிப்பாங்க. இந்த அம்மா சொல்லுவாங்க, முதல்ல போய் கொடுத்துட்டு வந்துடலாங்க, இப்ப என்ன அவசரம், கொஞ்சம் முள்ள போலாமே. அதுல ஒரு வழியா கியூ நின்று, அது பெரிய கியூ. நான் அப்பவே சொன்னேன், சொன்னீங்கன்னா அப்ப போய் கொடுத்துட்டு போய் சாப்பிட்டு போயிருக்கலாமா இல்லையோ. இப்படி போயிட்டு அந்த பிரசன்ட் கொடுக்கறச்ச உங்க மனநிலை எப்படி இருக்கும், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அது வேற விஷயம், தட்ஸ் a part different. உன்ன ஒரு பொருட்டா நினைக்காத ஜென்மங்களா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா டேக் இட் ஹைபோதெட்டிக்கலி, நம்ம அங்க ஆசீர்வாதம் பண்ண போறோம், நம்மளுடைய ஆசீர்வாதம் முழுமையா இருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமே கிடையாது. அப்போ வஸ்து அந்தரே வேத்தியமானு, எங்க இருக்கு உங்க ஃபோக்கஸ், யுவர் கான்சென்ட்ரேஷன், யுவர் கான்சென்ட்ரேஷன் இஸ் நாட் அட் ஆல் தேர், யூ ஆர் டோட்டலி இரிட்டேட்டட், யூ ஆர் டிஸ்ஓரியன்டட், இல்லையா? அது போல இல்லாம ஒரு பொருளை நான் செய்ய முற்பட்டோம்னா மனசு திருப்தியோட, அது லேட் ஆச்சு வச்சு தப்பு இல்லை. இப்ப 2 பேரும் விட்டு கொடுத்தா ஒண்ணுமே கிடையாது. சப்போஸ் ஓலா டாக்ஸியா லேட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம், அது சொல்லி காட்டாம சரி வாங்க போலாம், லேட்டாவா போலாம், அங்க போய் பூர்ல எடுக்கிறீங்க, அவரை காணும், இட்ஸ் ஓகே, அந்த மனுஷன் தான் அப்படி போறாரு, தட்ஸ் ஓகே, சரி அப்படி தேடி பாருங்க, பார்த்துட்டு எங்கெங்க உட்காந்துக்கோ. அப்போ 2 பேர்ல ஒருத்தர் விட்டு கொடுத்து போறச்ச உங்களுக்கும் அந்த நிறைவு ஏற்படும், அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அந்த இரிட்டேஷன். இது திஸ் a art of living, in fact that's very important. அந்த தாரணா தான் வஸ்து அந்தரே வேத்தியமானே சர்வ வஸ்துதி சூன்யா. நீ ஒரு பொருளின் மேல் ஈடுபாடு கொண்டிருக்கும் பொழுது உன் கண்ணுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தென்படக்கூடாது. முழுமையாக அதில் நீ ஈடுபட்டிருக்கும் பொழுது ஏவ மனசா தியாத்வதே
அப்பொழுது அந்த பொருளோ அந்த அனுபவமோ உனக்கு ஒரு ஆனந்தமான நிலையை கொடுத்து மன நிறைவை ஏற்படுத்தும். அது பைரவா ஸ்டேட். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில உணர்ந்ததுதான், புதுசு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் அதான் சொன்னேன்னு, நம்ம 98வது தாரணாக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கேன். நிஷா கூட சொல்லிட்டு இருந்தா, அப்பா நீ ரொம்ப ஈஸியா புரிஞ்சுட்டுப்பான்ட்டு. That's because practically we are living it. Only thing is that we have to adopt and apply that. 99 சூத்திரம் முன்னாடி பாத்தீங்கன்னா அது இதுன்னு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதுக்கப்புறமா தினசரி வாழ்க்கையில நம்ம பிராக்டிஸ் பண்றதுதான் வாழறதுதான் இந்த தாரணாக்கள்ல. 123வது தாரணம். 123வது தாரணம் என்ன? கிஞ்சித் ஞானா யா ஸ்மிருதா சுத்தி சா சம்பு தர்ஷனே ந ஷீசிர்ஹி அசூஷி தஸ்மாத் நிர்விகல்ப சுகி பவேத். அப்போ இது ரொம்ப அற்புதமான சூத்திரம். கிஞ்சித் ஞான, கொஞ்சமான அறிவு இருந்தா, நீ திட்டாம திட்டுறது இதுதான். சிவபெருமான் ஏன் மடையான்னு சொல்லாம கிஞ்சித் ஞான, கொஞ்சமான அறிவு இருந்தா அவனுக்கு அட்ரஸ் பண்ற. ஸ்மிருதா சுத்தி, நீ எதை பியூரிட்டி நினைச்சுட்டு இருக்க? சா சம்பு தர்ஷனே, என்னுடைய அற்புதமான தர்ஷனம் உனக்கு கிடைக்கணும்னு. நான் நஷீர்ஹி அசூஷி, நீ எதெல்லாம் சுத்தமா நினைச்சுட்டு இருக்கியோ அது சுத்தம் கிடையாது மடையா, அது இம்பியூர். காலையில இருந்து குளிக்கணும், நெத்தி நிறைய விபூதி வச்சுக்கணும், சந்தியா பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும், மத்த வாழை பத்தி அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கணும். பிராக்டிஸ் பார்த்தா அந்த அம்மா உடம்பு இவர் பாட்டு பண்ணிட்டு நைவேத்தியம் ரெடியா. அந்த அம்மா தலைவலியா இருக்கலாம், இடுப்பலியா இருக்கலாம், என்னங்க ஒண்ணுமே முடியலையே, எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு தொலைச்சிடும் தெரியலையே, கொஞ்சமாவது நைவேத்தியம் பண்ணணும், பூஜைக்கு புத்தி இருக்கா? சரி, இன்னைக்கு அவருக்கு கல்கண்டு வைக்கிறேன் சாமி முன்னாடி, கல்கண்ட தொக்குன்னு வைப்பேன். சாமி அவரோட பின்னாடி போய் பார்ப்பார், நல்ல காலம் மூஞ்சில விட்டறியா. நான் எவ்வளவு கர்மமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னத்தை பொடிக்க தொலைக்கிற, எனக்கு கொடுக்கறது தொலை கொடுக்கறது அந்த கல்யாணம் பண்ணிட்டியா? இந்த மாதிரிலாம் பாக்குறது ஷம் பாக்குறாரு. என்னடா மனுஷன், எதுடா பியூரிட்டி? அங்கதான் நம்ம எத்தனை உதாரணங்கள் இருக்கு. கண்ணப்ப நாயர் இல்லையா, வேடன் கண்ணப்பன். அவர் வேடன், ஒரு அறிவே இல்லாத ஒரு மூடன். அவர் கடவுளுக்கு படைச்சிட்டு சாப்பிடணுங்கிறது, அவருக்கு குடிக்கணுமா குடிக்க கூடாது, ஆனா ஒண்ணு அவருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும், அவருக்கு பசியாத்திட்டு சாப்பிடும். அதுதானே உண்மை, அதுதானே உண்மை. அப்ப இன்னும் அவர் ஃபர்தரா போறார். ஒரு கண்ணுல ரத்தம் வழியுது, ஐயோ சாமி சாப்பிடாம கண்ணுல தண்ணி ரத்தம் வந்துட்டு இருக்கு. டக்குன்னு என்ன பண்றார், ஒரு கண்ணு அடைந்து. அப்ப ரொம்ப அழகா இருக்கு, ரொம்பவே பட்டினத்தை ரொம்ப அழகா பாடுவார். கண்ணிடந்து அப்பவல்ல நல்லது, நான் அது அப்புறம் பாக்குறேன். அது போல என் கண்ணிடந்து அப்பவல்ல, அப்படிலாம் இருந்தாங்க பக்தர்கள், நான் ஒண்ணுமே பண்ணேன் பட்டத்தை ஆரம்பிப்பார். அது போல அந்த கண்ணப்ப நாயனார் இன்னொரு கண்ணுல ரத்தம் வரைச்ச தன் கால் பெருவிரலை அந்த அடையாளமா இன்னொரு கண்ணுல வச்சுட்டு இந்த கண்ணை எடுத்ததுக்கு அப்புறம், இதெல்லாம் சார் கற்பனைக்கு எட்டதா. ஒரு கண்ணை எடுத்து அப்பிட்டாரு, இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது, அது ஒரு கண்ணால பாக்குறார். இந்த கண்ணை எடுத்து அந்த கண் இருக்கிற இடத்துல கரெக்டா வைக்கணுமோ இல்லையோ, நான் எப்படி அடையாளம் வச்சுக்கிறது அப்படின்னு கடவுளுக்கு இன்னொரு கண்ணுல தண்ணி வந்த அந்த இடத்துல தன்னுடைய வலது கால் பெருவிரலை அடையாளமா வச்சுக்கிட்டு கடவுளை மிதிச்சுட்டு இருக்காரப்ப. கடவுளை மிதிக்கிறார், எட்டி உதைக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. இன்னொரு கண் எடுத்து அப்பொழுது இறைவன் தோன்றி அவர் பக்தியை மிச்சான். வேடன் கண்ணப்பன் வரலாறு. அப்போ அது சுத்தமா. உடம்பு சரியில்லாத ஒரு அம்மா படுத்துட்டு இருக்கான்னு நீ நைவேத்தியத்தை கூட ரெடி பண்ணாம இருக்கிற திட்டுறது சுத்தமா. இது போல எவ்வளவு பார்க்க ஒரு நல்ல ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கோம், நல்ல யக்யோப வீதம் ஒரு புனூர் கல்யாணம் நடந்துட்டு இருக்கோம், நீங்க போயிருப்பீங்க. டக்குன்னு ஒரு சுடுசொல் சொல்லிடுவார், அந்த அம்மா கொஞ்சம் சுருங்கி போயிடும். இது கூட எடுத்து வைக்க தெரியலையா உனக்கு, அந்த பட்டு வேஷ்டி எங்க வச்ச நீ, இந்த மனுஷன் புத்தி போச்சு எடுத்துக்கிறது, அதெல்லாம் அதுதான் மேல் சாவனிசம். ஆண் ஆதிக்கம் என்ன போலீங்க, ஆண் ஆதிக்கம் என்ன போல தான் எல்லாம் அதான் பண்ணணும். நான் கேட்டா கொடுக்கு, இப்படி கை கட்டா கொடுக்கு, இப்படி கை கட்ட கொடுக்கு. எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ இவங்க,
மனித நேயம் வராத வரை கடவுள்கிட்ட போகவே முடியாது. இன்னொரு உயிரின் வேதனையை, இன்னொரு உயிரின் ஒரு வேதனை உணர வைக்கும். அது நீங்க என்ன ஜென்மம். இதுதான் சொல்றது. கிஞ்சித் ஞான. டே மடையா, கொஞ்சமாவது அறிவு இருந்தா. நான் சொல்லல, விஞ்ஞான பைரவால சிவா கேக்குறார். கிஞ்சித் ஞான ஸ்மிருதா சுத்தி. நிஜமான பியூரிட்டின்னு என்னன்னு புரிஞ்சு தொலையடா மடைய மடையா. சா சம்பு தர்ஷனே. என்னுடைய தர்ஷனம் கிடைக்கணும்னு அசூஷி. நீ எதெல்லாம் பியூரிட்டி நினைச்சிட்டு இருக்கியோ அது பியூரிட்டி கிடையாது. தஸ்மான் நிர்விகல்ப சுகி. நிர்விகல்ப சுகி. உனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அதுலயே ஆணடிச்சு பவுண்டேஷன் போட்டு உட்கார்ந்துட்டு மத்தவாழ சுடுசல் சொல்லாம நீயும் ஆனந்தமா இருந்து மத்தவங்களும் ஆனந்தமா இருக்கிறது, அது தாண்டா பியூரிட்டி. சார் விஞ்ஞானம் ஒரு தாரணா சார். இந்த தாரணா வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்ப வாயில இருந்து இந்த 32 ஜெயிலுக்குள்ள நாக்க வச்சிருக்கிற இந்த லொடலோட உள்ள ஆடுறது, இந்த ஜெயில தாண்டி வெளியே வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இந்த வார்த்தை ஆனந்தத்தை விளைவிக்குமா வருத்தத்தை விளைவிக்கும்? வருத்தத்தை விளைவிக்கிறதா இருந்தா கூட அது நியாயமா இருந்தா இப்படி செஞ்சிருக்கலாமே. It should be suggestive. It should not be instructive or it should not be hurting. The expansion is life, the contraction is death. அது என்னைக்குமே மறக்கக்கூடாது. சோ அற்புதமான சூத்திரம். இந்த வார்த்தை ரொம்ப இஷ்டம். கிஞ்சித்தின் ஞானம் அப்படி ஆரம்பிக்கிற. கொஞ்சமாவது அறிவு இருந்தா. யார் சுத்தம் நினைச்சிட்டு இருக்கானோ அவனுக்கு உனக்கு அறிவே இல்லடாங்கிறார். எதிரெல்லாம் நீ ஞானம் நினைச்சிட்டு இருக்க அது அறிவு இல்லடா மடையா. அறிவுங்கிறது நிர்விகல்பா. உன் மனசுல எண்ணங்கள் அற்ற நிலையில் சந்தோஷமா இருக்கு. எது வருதோ அதுதான். அம்மா ஜம்முனி இப்ப கோஸ் பண்ணிட்டு இருக்கா. கோசாலம் வாசனை மூக்குல இருக்கு. இப்போ ஒன் திங் அட் டைம் நான் போயிட்டேன்னா அங்க போயிடுவேன். நான் என்ன ஈர்த்து வச்சுக்கிட்டு சூன்யதா. ஐ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஒன்லி பானு அண்ட் தாரா. ஜம்முன்னு வாசனை வந்து கோஸ் சாதம் எங்க வீட்டுல. ரைட், குட். அப்புறம் 124வது சூத்திரம் ரொம்ப அழகுங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் முடிவுரை ஆல்மோஸ்ட் அப்ரோச்சிங் முடிவுரை. இது உங்களுக்கு 124வது சூத்திரம். 124வது சூத்திரம் 99வது தாரணா. சர்வத்திர பைரவோ பாவக சாமான்யேஷு அபி கோச்சர ந ச தத் யதிர் ஏக்தனே பரோ அஸ்தி இதி அத்வயாகதி. சர்வத்திர பைரவம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா. என்ன இங்க இருக்கிற பானுவும் சரி, தாராவும் சரி, அருணும் சரி, நம்ம எல்லாமே இதை அனுபவிச்சிருக்கோம். எல்லாமே என்ன சர்வத்திர பைரவோ. எல்லோருக்குள்ளும் இருக்கிறது அந்த இறைமை தான். நான் தாண்டா இருக்கேன் எல்லாத்துக்குள்ளயும். பாவக அந்த உணர்வோட மற்ற உயிர்களுடன் உன்னை பாவித்துக்கொள். சாமான்யேஷு அவன் ஆர்டினரி பர்சன். அவன் சாமானியன் சொல்றமா இல்லையோ. அவன் என்னங்க அவன் ரோட்ல போறவங்க. அபி கோச்சரே அப்படிலாம் நினைக்க. என்ன ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அதான். எங்க வீட்டுல பூனை வந்தப்ப கூட ரொம்ப பத்திரம், ரொம்ப மரியாதையோட இந்த பூனையோட டீல் பண்ண. சரி, என்ன நான் அது கட்டையில நம்பினேன். அதுக்கு வலிக்க வேண்டாம் இருந்தது. அதுக்கும் வலிக்க கூடாது. என் வேலையும் முடியணும். I have to handle it. No, that is the real ஞானா. ரெண்டு டம்முன்னு போட்டு ஓடி போயிருக்கோம். ஆனா அதே போல தான் புறாக்கள் கூட அந்த பால்கனிக்குள்ள வர்றச்ச அது சின்ன ரெக்க, அது ரெண்டு கை, அதுதான் நம்ம குஷுங்கிறப்ப அது போயிடும். நம்ம பக்கத்து திடீர்னு அதை அடிச்சு பிடிச்சிட்டு போறச்ச எனக்கு பதறம். அது எங்க கையை காலை ஹர்ட் பண்ணிக்குதோ, எங்க ரெக்க ஹர்ட் ஆகுதோ, அது எதை தடி சரியில்லைங்க. சர்வத்திர பைரவோ எல்லாவற்றிற்குள்ளும் நான் தான் இருக்கிறேன். பாவக அந்த தன்மையுடன். சாமான்யேஷு இது கீழவன் அவன் மேலவன், இது சரி அது சரியில்லை என்ற ஒருவனை உன்னோட கீழாக நினைக்காமல் அபிகோச்சரே ந ச தத் யதிர் மேலும் இல்லை கீழே எல்லாமே சமமாக பாவித்து ஏக்தேன நான் டியூவாலிட்டி ஒருமையில் எல்லாவற்றிற்குள்ளும் இருப்பதும்
அந்த இறைமை சக்தியே பரோ நிறைந்திருக்கிறது. இது அத்வயாகதி. இரண்டற்ற ஒருமை நிலையில் நீ இருக்கும் பொழுது நீ நானாகவே ஆகி. அற்புதமான சொல்ற அவர். நீ யாரும் சொல்லல, நீ நானாகவே ஆகி விடுகிறது. அப்ப என்ன சொல்றார் பைரவா, நான் உனக்குள்ள ஏற்கனவே இருக்கேன், நீ என்ன சேர்ந்துட்ட. அந்த அழக அந்த தாரணக்கடல ஒன்னொன்னு போறச்ச அந்த அழகை எப்படி ஒரு நதியானது மலையில கல்லு மேல விழுந்து இழுந்து நீர்வீழ்ச்சியா டமால் டுமில் விழுந்து சமவெளியில ஆறாக வந்து கடைசியிலே கடலுக்குள்ள போய் கடலுக்குள்ள சங்கமம் அரைச்சு பார்க்கணும். நீங்க யூ டெல்டா பிளேஸ். அங்க நதி அவ்வளவு நிதானமா போகும். அது வேகம், போராட்டம் எல்லாம் காணப்பட்டு. I had a great experience when I flew from Chennai to Calcutta. அந்த கங்கை அந்த அரபிக்கடலை கலக்கிறது நல்லா தெரியும். அப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ரௌனா இருக்கும், அப்புறம் லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ. டார்க் ஏன்னா அரபிக்கடல் கருப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா. இட் இஸ் டார்க்கர் தேன் யுவர் வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். அந்த அவர் பறிச்சு அந்த மாதிரி பிளேன் பறிச்சு பார்த்தோம்னா அந்த நதி எப்படி கங்கை நதி எங்க இமாச்சல் பிரதேஷ் டமால் டிமில் நீங்க அந்த இதுல தட்சிணேஸ்வரத்துல பாக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா தட்சிண கங்கை நதி எங்க போனோம், நம்ம போய் குளிச்சுமே. ஹரித்வார்ல காலை வைக்க முடியாது, அடிச்சுட்டு இழுத்துட்டு போகும். அவ்வளவு வேகம் கங்கை நதி வரும். எல்லாம் நம்ம சங்கிலி பிடிச்சிட்டு தான் படிக்கட்டுல இறங்கணும். அப்ப எவ்வளவு வேகம் அந்த கங்கை நதி இல்லையா? அப்போ அதே கங்கை நதி கடலுடன் கலக்கும் பொழுது தன் வேகத்தை, தன் ஸ்வரூபத்தை, தன்னுடைய அற்புதமான ஆற்றலை எல்லாத்தையும் எழுந்துட்டு ஒரு அம்மா கிட்ட போற குழந்தை மாதிரி மெல்ல போய் ஒன்று கலக்கு. இதெல்லாம் இயற்கை அதிசயங்கள், அனுபவங்கள். அப்போ பைரவா சொல்ற, நீ நானாக வேண்டாண்டா, நீ என்ன நான் நீ ஆயிட்ட. என்ன அற்புதம் இல்லை? எப்போ சர்வத்திர பைரவோ பாவக, எல்லா உயிருக்குள்ளும் நான் தான் இருக்கிறேன் என்ற உணர்வு உனக்குள் எப்பொழுது தோன்றுகிறதோ சாமானியேஷு வித்தியாசக்கார். அதுக்காக வித்தியாசம் மடியில் உட்கார வைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் டோன்ட் இல் ட்ரீட் தி அதர்ஸ். மற்றவர்களை புண்பட செய்யாது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன். தன் நெஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. என்ன அற்புதமான வார்த்தைங்க! நாவினால் சுட்ட புண்ணுன்னு சொல்லல, வடுங்கிற அந்த ஸ்கார் மறையாது. எத்தனை காலமானாலும் அப்படியே இருக்கும். பாத்தீங்கன்னா தீக்காயம் பார்த்தீங்க அது கருப்பா இருக்கும். அதனால அது போல ஒருத்தர் வார்த்தையால் நம்ம தப்பு. அதுதான் சொல்றார் சாமானியேஷு. மற்ற திரஸ்காரமா எத்தனை இடங்களை பார்க்கணும். முதல் பந்தி, ரெண்டாவது பந்தி, மூணாவது பந்தின்னு என்ன பந்தி பண்றாரு? இவங்க எல்லாம் கடவுளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப சுவாமிக்கு நைவேத்தியம் அந்த கல்கண்டு டொக்குன்னு வைக்கிறார் பாருங்க, அந்த மாதிரிதான் இது எல்லாமே இல்லையா? 2 பாதாம் பருப்பு இல்லாட்டி 2 வேர்கள் இருந்து போடும். பட் அதை அன்போட செய்யணும். அந்த இருமை நிலையாமல் ஒருமை நிலைக்கு நீ வந்துவிட்டால் நான் தான் நீ, நீ தான் நான். என்ன அழகா போறாங்க அந்த 125வது சூத்திரம். இது இன்னும் இன்சிஸ்ட் பண்றாரு, இன்னும் போக்கஸ்டா போறார். இட்ஸ் an extension of the 124 124வது சூத்திரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன். சம சத்ரௌ ச மித்ரே ச சமோ மான அவமானயோ. சமோ மான அவமானயோ சம சத்ரௌ ச மித்ரே. இது உங்களுக்கு புரியும் படிக்கிறச்சு. சம சத்ரோ, சத்ருன எனிமி, மித்ர நண்பன். சமோ மான அவமானம். உனக்கு முட்டாள, உனக்கு புத்தி என்ன, முட்டாள ஆயிடுவேன், உனக்கு புத்தியே இல்லையாடாங்கிற. சரி, ஓகே. அதுவும் சேவையில போட்டீங்கன்னா you should be prepared for the garlands as well as brickbats. இதெல்லாம் அனுபவத்துல பார்த்தோம், நிஜமாலுமே பார்த்தோம்.
குருஜி அப்ப 2008 வர சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி வந்தப்ப அப்போ அந்த டிக்கெட்ல வைக்க வேண்டியது போயிட்டு இருந்தேன். ஒருத்தர் எல்லாரும் வீட்டுக்கு போயிருக்கேன், ரோடோட போயிருக்கேன். அது விற்கிறதுக்கு அது டொனேஷன் வாங்குறதுக்காக. அப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா சொல்றாங்க, சார் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வராதீங்க. நான் எங்க அம்மா வந்து கோர்ஸ் எடுத்து வந்தேன். இல்ல சார், நீங்க வந்து அக்கம் பக்கத்துல பாக்குறாங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க எங்க வீட்டுல. அரே, I was 65, 66. I have gone for a noble task for giving them. நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு தொந்தரவு பண்ணதுக்கு வரல, இந்த மாதிரி குருஜி வர்ற உங்களுக்கு அந்த கொடுத்துட்டு போறது நான் வந்தேன். நானு உங்க வீட்டுல நீங்க எல்லாமே அந்த அம்மா உள்பட நீங்க பண்ணிருக்கீங்க கோர்ஸ், அதுக்காக கொடுக்கணும்னு வந்தேன். பார்க்கலாம் சார் அந்த இது வாங்கி வச்சிருந்தேன். இது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம், கேகே நகர்ல அவர்கிட்ட போயிட்டு இருக்கேன் நானு. அந்த அம்மா கதவுக்கு சாசர் வாங்க ஜெயகுருதேவ் சார் சௌக்கியமாக்குறாங்க. அங்க என்னடி பேச்சு, நேரம் கட்ட நேரத்துல யார் யாரோ வர்ற, முதல்ல எனக்கு பரிமாறிட்டு அப்புறம் போ, அப்பா வர சொல். இதுல இந்த காதல கேட்டிருக்கு. அப்பெல்லாம் சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். as long as our intention is good, அதே தான் மறுபடியும் நம்முடைய எண்ணங்கள் நேர்மையாக இருக்குமானால் மான அவமானங்களுக்கு நாம் தயாராகத்தான் இருக்கு. ஏன்னா உலகம் அப்பற்படும். வாழ்ந்தாலும் மேசும், தாழ்ந்தாலும் மேசும். வையகம் இது தானடி. இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவன் கேட்டால் நடிப்பனை மறுக்கும். பண்பாடு இன்றி பாதகம் செய்யும், பணத்தாலேயாவும் புரிந்திட நினைக்கும். குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும், குணம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். வையகம் இதுதான். You have to go beyond that. எப்படி கடவுள் தான் ஃபைனல் நெக்ஸ்ட் போறீங்களோ, இஸ் ஆர் நதிங். Go beyond. Surfing. சமுத்திரத்திலயும் நீச்சல் அடிக்க தெரியணும். அந்த அலைகள் மேல நீங்க மிதந்துண்ட போகணும். உங்களுக்கு அது கூட மூழ்காம இருக்கும்னு தெரியும். Our life need to be surfing, not even swimming. Swimming could you get attached to the waves, whereas surfing you are going beyond the waves. So our life need to be like that. இது ரொம்ப சமசத்ரௌ ச மித்ரோ. நண்பன் எதிரின்னுட்டு அவனை வெறுக்கவும் வெறுக்காது, மித்ரே அப்படின்ட்டு அவனோட பந்தப்படவும் படாது. ச அது போல சமோ மான அவமானோ, புகழ்வையும் இகழ்வையும் சரிசமமாக ஏற்றுக்கொள். பிரம்மணக, அப்பொழுதுதான் நீ பிரம்ம நிலையை நோக்கி செல்கிறாய். பரிபூர்ணவத், பரிபூரணமானவனாக முழுமை அடைந்தவனாக மாறுவாய். இதி ஞாத்வா, இதை நன்றாக புரிந்து கொண்டு சுகி பவே, சந்தோஷமா இருப்பியா ஆசீர்வாதம் பண்ற. இங்க கிஞ்சித் ஞானம் திட்டினாரு. முன்ன சூத்திரத்துல கொஞ்சமாவது அறிவு இருக்கடா மடையா சொன்னார். இங்க இத புரிஞ்சுக்கிட்டு சுகி பவ, சந்தோஷமா ஆனந்தமாய் அப்படின்னு சொல்ற அழகான ஒரு சூத்திரம். சம சத்ரௌ ச மித்ரே ச சமோ மானா அவமானயோ பிரம்மணக. அந்த நிலையை நீ அடையும் போது பரிபூர்ணவா, என்ன அழகான வார்த்தைங்க, என்ன அழகான பரிபூர்ணமா நீ முழுமை அடைஞ்சிட்ட. இதி ஞாத்வா, இந்த ஞானத்தில் நீ வாழ்வாயானால் சுகி பவே, நீ ஆனந்தமாக இருப்பாய். என் நிலையை நீ அடை. ரொம்ப அற்புதம். அதுதான் புத்தர் பிரான் நோக்கி ஒருத்தர் வந்து, புத்தர் பெருமானே எனக்கு ஞானம் வேணும், எனக்கு நீங்க ஞான வழியில இருந்து அழிச்சுட்டு போங்க அப்படின்ட்டு வந்து இன்சிஸ்ட் பண்ற. புத்தர் பாக்குறார், கண்ணு நீ சின்ன பையன், கொஞ்ச காலம் போகட்டும், என்ன அவசரம் இல்ல, எனக்கு இப்பவே ஞானம் வேணும், நான் வந்துடுறேன் கூட. சரி, நான் கேட்கிற ஒரே ஒரு கண்டிஷன், உனக்கு ரொம்ப பிடிக்காதவங்க யாரா இருக்காங்க உலகத்துல? ஆமா, 2 பேர் இருக்காங்க. அவங்கள நினைச்சால பத்திக்கிட்டு வருது, ஏதாச்சும் தூக்கி அவங்க விசிறி எறியலாமா தோன்றது. யாரவா? இல்ல ஒருத்தன் என் ஃப்ரெண்டு, இன்னொருத்தன் எங்க அப்பன். அப்பாக்கள் தான் நிறைய பேருக்கு எதிரி, அது வேற விஷயம். சரியா? அப்படி சொல்றா. அப்போ புத்தர் சொல்றா, வெரி குட், நீ இன்னைக்கு என்னுடைய டிசைபிள் சீடன் ஆயிட்ட. ஒரே ஒரு கண்டிஷன், நேரா அந்த 2 பேர்கிட்ட போயிட்டு உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்ட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு சந்தோஷமா அவங்கள மனசாரி ஏத்துக்கிட்டு வா, இந்த புத்த விகாரம் உனக்காக திறந்திருக்கும் சொன்னார். அதுதான் புத்தர் போட்ட கண்டிஷன். அது போல சமசத்ரௌ சாமித்ர, கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லல, பட் முடியும்.
முடியும். எப்போ அந்த அட்டாச்மெண்ட், அந்த நிறைவால வரக்கூடிய அட்டாச்மெண்ட், விரக்தியால வரக்கூடிய டிட்டாச்மெண்ட் கிடையாது, அந்த நிறைவால வரக்கூடிய டிட்டாச்மெண்ட். அதுல வர வர நம்ம நிறைவு தன்மை. அது ரொம்ப அழகுங்க. பிரம்மனே பரிபூர்ணமா இதி ஞாத்வா சுகி பவே, நீ ஆனந்தமான சந்தோஷமாக இருப்பாய் அப்படின்ட்டு அற்புதமாக இந்த தியானம் முடியும். 126வது சூத்திரம் என்ன அழகா எடுத்துட்டு போறாரு பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம இப்ப 101வது தாரணா, இன்னும் 10 தாரணா தான் இருக்கு. இது இதனுடைய எக்ஸ்டென்ஷன், ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன். நாத்வேஷம் பாவயே குவா அபி ந ராகம் பாவயே பச்சித் ராகத்வேஷ வினிர்முக்தா மத்தியே பிரம்ம பிரசர்பதி. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும், இது பெரிய கஷ்டமே கிடையாது. நான் துவேஷம், எதையும் வெறுக்காது. பாவையே குவா அபி ராகம், பாவியேன்னா அதையே அனுபவிச்சு ருசிக்கிறது. ஒன்னா மத்தவன் வெறுத்து வெறுத்து அவன் இப்படிப்பட்ட அவன் தொலைஞ்சி பண்ண, அவன் என்ன பண்ண சரி அவனை பத்தியே நாத்வேஷம் பாவையே குவா அபி நா ராகம், சுகம், அது பண்ணணும் அது பண்ணணும், ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது, அந்த சுகத்தின் மேலேயே கவனம். பாவையே குவச்சித், அத கொஞ்சம் தள்ளி வை. ராகத்வேஷ வினிர்முக்தோ, இரண்டுக்குள்ள முழுகி போகாமல், வேணாம் சொல்லல, ரொம்ப முக்கியம் இதுதான். ராகமும் இருக்கணும், துவேஷமும். துவேஷம் எதிர்ப்பு இருக்கணும், கெட்டதை பார்த்த துவேஷம் இருக்கணும் இல்லையா? ராகம்ங்கிறது வந்து வேணும் சுகம், அது எது நல்லது மேல நமக்கு அட்ராக்ஷன். சோ துவேஷமானது வேண்டாத மேல், துவேஷமும் எது வேணுமோ அதன் மேல் வந்து உனக்கு அதீதமான ராகமும் இல்லாமல் வினிர்முக்தோ, இதில் முழுமையான நிலையை அடைவேயானால் மத்திய ராகமும் துவேஷத்துக்கு நடுநிலையில் இருந்து கொண்டு பிரம்ம பிரசர்பதி, அந்த பிரம்ம நிலையை நீ அடைவாயாக. இது ரொம்பவுமே அழகான ஒரு சூத்திரம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுட்டு இருக்கோம். நான் துவேஷம் பாவையே, இப்போ ரொம்ப அழகா குருஜி சொல்லுவார், ஒருத்தரை வந்து நீங்க வெறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் பாட்டு போயிடுவான். மெயின் வந்து நமக்கு தினசரி நம்ம பாட்டுக்கு அழகா ரோடு ஓரத்தில் நடந்து போயிட்டு இருப்போம் சரியா, ஒருத்தன் வைன்னு போவான், அதுவும் அந்த பசங்க கிரு கிரு ஏத்துறாங்க பாருங்க, நமக்கு இதை பதறம் சரியா, அவன் பாட்டு வேகமா போயிட்டான். நம்ம மடையா போறான், சத்தம் இல்லாம போக கூடாதா, இவன் எங்கடா, உடனே மனசு சொல்லும், அவன் எங்க கீழே விழுந்து கைய கால உடைச்சு, மடையா இப்படியா போவ, நீ செத்தொழிஞ்சா பரவாயில்ல, மத்தவன் எல்லாம் ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் பண்ற அப்படின்னு மனசு நினைக்கும் இல்லையா? ஆனா அந்த க்ஷணத்துல நான் நினைப்பேன், நிஜமாலுமே ஐ எம் டெவலப்பிங், ஐயோ பாவம் அவ்வளவு அவசரமா போறான், யார் ஆஸ்பத்திரி இருக்காங்களோ, யாரை பார்க்க போறானோ, என்ன மருந்து வாங்க போறானோ, அப்படி மாத்தி யோசிச்சு பாருங்க. வோடோஃபோன் மாதிரி உடனே அந்த துவேஷம்ல அந்த ராகமா மாறிடும். இருக்கலாம் நமக்கு தெரியாது. என்ன அந்த என்னது ஒரு இன்னும் அந்த மருந்து ரெமிடிசிவிர் தான், ரெமிடிசிவிர்னு ஒரு மாத்திரை அடிதடி நடந்தது கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல்ல, கூட்டமா. அப்போ அவங்களுக்கு நெருக்கமானவங்கள அந்த ரெமிடிசிவிர் வேணும்னுட்டு, ஏன் எங்க வீட்டுல அந்த குழந்தை பாஜல் தவறி போயிட்டான், அவருடைய மகள் ஜனனி, தாத்தா எங்கேயாச்சும் எனக்கு ரெமிடிசிவிர் கிடைக்குமா, எப்படியாச்சும் வாங்கி அனுப்புவீங்களா, அம்மாவுக்கு கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் போட்டோ ஸ்டார், யோசனை இதை மருந்து வேற மருந்தே இல்லையா, ஏன் இதே எல்லாருமே பிரிஸ்கிரைப் பண்றாங்க நினைச்சது உண்டு. ஒருவேளை அந்த மருந்தை வாங்குறதுக்கு அந்த பையன் வேகமா பைக்ல போயிருக்கலாம், அப்போ அவன் வேகமா போறது நியாயம் தானே, அவன் வேகமா போகாதது வேற விஷயம். ஆனா நம்ம மனசு நம்ம எப்படி எடுத்துக்கணும், அவனுக்கு என்ன அவசரமோ எதை பத்திரமா போய் சேரட்டும், வாழ்த்துங்க, சாபம் கொடுக்காம வாழ்த்துறீங்க, உங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது. பிகாஸ் எண்ணங்கள், உங்கள் எண்ணங்கள் தொலைதூரம், அது டைம் அண்ட் ஸ்பேஸ், பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ், ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், நீங்க நினைக்கிறது எல்லாமே இட்ஸ் ரெக்கார்டட் இந்த அந்த சொல்றோமா கிளவுடு, கிளவுடுங்கிறோம் நம்ம, கிளவுடில் அந்த காலத்துல அப்பவே சொல்லிட்டாங்க, இட் இஸ் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், ஆகாசம் எல்லாமே இருக்கு. அப்போ உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளது, மற்றது தள்ளினம் தள்ளாமல், அது போல நல்ல நினைச்சு போல. அதுதான் சொல்ற என்ன, நாத்வேஷம் பாவையே குவா அபி நாராகம், ரொம்பவும் இதையும் போயிடாத, ரொம்ப ராகம் மேல்
ரொம்ப அட்ராக்டடாக இருக்காத. ராக துவேஷ வினிர்முக்தோ, இது ரெண்டுத்திலிருந்து விடுபட்டு மத்திய பிரம நடுநிலையில் நீ இருப்பாயே ஆனால் பிரம்ம பிரசர்பதி, அப்பொழுது பதி அந்த நிலையான ஒரு பைரவ நிலையை நீ உணர்வாய். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணணும், சீக்கிரம் வராது. அதுக்காக நம்ம மேல என்ன கல்லு விட்டு இருந்தேன்னா வெரி குட். காந்தி சொன்னாரு, வலது காலத்தில் ஒருவர் அறையினார், இடது காலத்தில் திருப்பி காட்டணும். அதெல்லாம் ஆகாத காரியம். அதுக்காக நம்மளா போய் மொத்தம் வேண்டாமே, அது வேற விஷயம் இல்லையா? அதனால ஒரு நடுநிலைமையில you have to take the central path. இது எல்லாமே இந்த ஃபைனல் டச்சஸ்பாங்க. இப்போ ஒரு நகையை உருவாக்குனதுக்கு அப்புறமா முதல்ல நகாசு வேலை பண்ணி அது மேல பாலிஷ் பண்ணுவாங்க. அது போல விஞ்ஞான பைரவால இதெல்லாம் அந்த பாலிஷ் பண்ணி மொள்ள அந்த பைரவருடைய உச்ச நிலைக்கு கொண்டு வர்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 125வது சூத்திரத்துல இருந்து இதை பண்ண சொல்லல. ரொம்ப முக்கியம், இதை பண்ணா நல்லா இருக்குமே, இதை பண்ணா இந்த பைரவ ஈஸியா அடைச்சிருவே, இதை பண்ண ரொம்ப சுலபமாச்சே அப்படின்ட்டு சால்வ் சஜஸ்டிவ் வே. ஏன் பைரவர் சிவபெருமான் நினைக்கிறார், பையன் நம்ம கேட்கறதுல நல்லா காது கொடுத்து உள்வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான், புரிஞ்சுக்கிட்டான் பையன் அப்படின்னு நம்புறார். நாம இருக்குமா அது வேற விஷயம். அதனால அந்த ஸ்ட்ரிக்டா டூ ஆர் டோஸ் இல்லாம யூ பிராக்டிஸ் இல்லாம இப்ப பண்ணினா நல்லா இருக்குமே யூ see the difference in the suggestive way. 127வது சூத்திரம், யத் அவேத்யம் யதி அக்ராஹ்யம் யத் சூன்யம் யத் அபாவகம் தத் சர்வம் பைரவம் பாவ்யம் தத் அந்தே போத சம்பவ. இன்னும் ஒரு ஃபர்தரா போறார், கண்ணால் காண்பது காணாதது, உள்ளது இல்லாதது, பார்க்கிறது பார்க்காதது, கேட்கறது கேட்காதது எல்லாம் நானே. யத் அவேத்யம் யத் அக்ராஹ்யம், நீ என்னென்னலாம் தெரிஞ்சிட்டு இருக்கியோ, அவேத்யம் மீன்ஸ் நீ படிச்சது உணர்ந்தது, அக்ராஹ்யம் நீ எதெல்லாம் படிக்கலையோ உணர்லையோ பண்ணலையோ, யத் சூன்யம் யத் அபாவகம், இது படிச்சதும் சரி படிக்காததும் சரி எதுவுமே என்னுடைய உண்மையான நிலையை நீ புரிந்து கொள்ளவே முடியாது. பிகாஸ் ஐ ஆம் பியாண்ட் ஆல் யுவர் இன்டலெக்ட். உனது புத்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பவன் நான். அவர் ஒரு பெரிய ஒரு அற்புதமான டிக்ளரேஷன் பண்ற. அபாவகம் அபாவகம் தத் சர்வம் பைரவம், என்னுடைய நிலையை நீ ஏணி வச்சாலும் எட்ட முடியாது. நீ தெரிஞ்சது தெரியாது, எது படிச்சும் எது படிக்காம என்ன புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் உனக்கு அந்நியனும் அந்நியன், நுண்ணியனும் நுண்ணியன், உனக்கு உன்னை விட்டு அகலாமல் உனக்குள்ளேயே நான் இருக்கேன். அதே நேரத்தில் வெளியே பார்க்க முடிஞ்சா உன்னால பார்க்கவே முடியாத எட்டாத தொலை தூரத்தில் இருந்து இருக்கிறேன். அதே நேரத்தில் சர்வமாக நான் இருக்கிறேன். ஆக என்னை உள் உணர்வினால் மட்டுமே என்னை நீ உணர்ந்து கொள்ள முடியும். எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு பட்டாலும் பட்டறிவும் படிப்பறிவும் என்னிடம் நெருங்க முடியாது. அவற்றுக்கு அப்பாற்பட்டவனாக இருந்தாலும் உனக்கு மிகவும் அந்நியன பக்கத்தில் அருகாமையில் இருப்பவனாக நான் இருக்கிறேன். இதை நீ உள்ளுணர்வால் மட்டுமே உணர்ந்து. எப்படி? யத் அவேத்யம் யத் அக்ராஹ்யம், நீ உனக்கு தெரிஞ்சது கற்பனை பண்ணி பார்க்கறதெல்லாம் பண்ணு. அக்ராஹ்யம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாததெல்லாம் படிக்கும். யத் சூன்யம், அது எதுவுமே உன்னை ஒரு சூன்ய நிலைக்கு என்னை புரிந்து கொள்ளாத முடியாத அந்தரத்துல விடும். யத் அபாவகம், அதன் மூலமாக என்னை நீ புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் தத் சர்வம் பைரவம் பாவ்யம், அதனால எல்லாமே பைரவம், எல்லாவற்றிற்குள்ளும் இந்த இறைமை தத்துவம் இருக்கிறது என்பதை கான்டம்ப்ளேட், மனதார உணர்ந்து ஏற்றுக்கொள். தத், இப்படி அதை புரிஞ்சுன்ற ஃபாலோ பண்ண போத சம்பவ, கடைசியில உனக்குள்ள நான் இருப்பதை நீ உணர்வாய். இது நம்ம மாஸ்டர் சொல்றது ரொம்ப 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 அழகா இருக்கு. நம்ம குருஜி கூட அதனுடைய அனுபவத்துல ரொம்பவுமே சொல்லுவார். குருஜி அவங்க அம்மா சொல்லுவாங்க, விஜயலட்சுமி அம்மா, பையன் காலேஜ்ல படிக்கிறச்ச ஒரு சூட் கேஸ் நிறைய ட்ரெஸ் பணம் எல்லாம் எடுத்துட்டு போவாராம் குருஜி. திரும்பி வச்ச ட்ரெஸ் இருக்காது,
சூட் கேஸ் இருக்காது, வெறுங்கையில வருவாரா? ஏன் அந்த நிலை? அது நமக்குள்ள உணர்ந்துடும், பலமுறை உணர்ந்துடும். அதாவது ஒருத்தருடைய கஷ்டத்தை நம்மளால தாங்க முடியும், எதெல்லாம் பண்ணலாம், முடிஞ்சதை பண்ணலாம். அந்த தாய்மை நமக்குள்ள நிறைஞ்சிடும். அப்போ இதுக்கு இது கொடுத்துருவாங்க. நல்ல காலம், அதுக்காக தான் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுலாம் வச்சிருக்காங்க இல்லையா? நம்ம ஏதோ பண்ணலாம். 20 ரூபாய் 50 ரூபாய் வச்சுருங்க. யாரும் ஐயாங்கிறப்ப நான் இப்ப அம்மா நம்ம போயிருந்தோம் ஒரு ஐபாட இது பண்றதுக்காக, ரிப்பேர் பண்றதுக்காக. அப்போ ரொம்ப பசிக்குதியான்னு ஒரு அம்மா கேட்டாங்க. அந்த பசிக்குதியா கேட்டாங்க. சரி, என் ஜோபில இருந்து ஒரு 20 ரூபாய் கொடுத்தேன். ஐயா 20 ரூபாய்க்கு பத்தாது, எனக்கு முழு சாப்பாடு சாப்பிடு வாய் விட்டு கேட்டாங்க சார். நான் அந்த மாதிரி கேட்டது வந்து புதுமையான அனுபவம் எனக்கு. சரி பார்த்தேன், இன்னொரு 30 ரூபாய்க்கு கொடுத்தேன். அட்லீஸ்ட் 60 ரூபாய்க்கு முழு சாப்பாடு கிடைக்கும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் முன்னர் கடையில் சின்ன வேலை, அவன் வந்து 20 ரூபாய், அது 20 ரூபாய் கிடையாது, 100 ரூபாய் கொடுத்து சில்லறை இல்லை சார். ஒரு மாதிரி ஆயிட்டேன். சார் 100 ரூபாய் தான் இருக்குது. ஏன் சார் 20 ரூபாய் பொருள் இல்லை 100 ரூபாய் எங்க சார் போவோம் சில்லறை கேட்கறான். இதெல்லாம் அனுபவம். நான் என்னங்கய்யா பண்றது, என்கிட்ட இல்ல, அப்புறம் போய் வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அது வேற விஷயம். ஆக மருந்து மாத்திரை 20 ரூபாய் சில்லறை இல்லைங்க. அது போல இது எல்லாமே பாக்குறச்சே மற்றவர்கள் உயிர் கண்ட வாடிய பயிரை கண்டப்பதெல்லாம் வல்லல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அவர் ஒண்ணுமே சொல்லல, காளி சொல்லல, சிவா சொல்லல, முருகா சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. யோ தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடுத்து நான் வரேன், வள்ளல் பிரானுடைய 6ஆம் திருமுறை எடுக்க போறேன் சார். ஒவ்வொரு லைனும் படிக்கிறச்ச தொண்டை அடைச்சிக்கிது சார். இப்பேற்பட்ட மகான் இந்த பூவுலகில் நடந்திருக்கிறார். இப்பேற்பட்ட அற்புதமான ஜோதி வள்ளல் இந்த சென்னையில கந்த கோட்டத்தில் தலமோங்க கந்த வேளே உண்முக சைவமணி சண்முக தெய்வமணி 10 தெய்வமணி மலை இவரா பாடினார். வடலூர் வள்ளலார் மேட்டுக்கோப்பம் அங்க போயிருந்தேன் ஒரு முறை போனப்ப. மேட்டுக்கோப்பம் இத்திருண்டு வள்ளலார் சித்தி வளாக சிம்பிளஸ்ட் அன்னதானம் நடந்துட்டே இருக்கு. எப்பேற்பட்டவா எப்படிலாம் நடந்திருக்கு. ஆனா அது ஒண்ணு முக்கியம், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் போனதுக்கு அப்புறமா எல்லாம் அம்போன்னு விட்டாச்சு சித்தி வளாகத்தை. அதை மறுபடியும் நிலைநிறுத்தினவர் திருமுருக கிருபானந்த வாரியார். அதை மறக்கவே முடியாது. அது நிறைய பாருங்க. அவர் வீடு வீடா போய் பிச்சை கேட்டார். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் நம்ம மனுஷன், இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த உத்தமமான தெய்வம். அவருக்கு நம்ம பண்ணாம யாருக்கு பண்ணுவோன்ட்டு கிருபானந்த வாரியார் பிரவச்சனம் உபன்யாசம் பண்ணி பல பேர்கிட்ட போய் நிதி கேட்டு அந்த கட்டணம் இருக்கிறது அவர் கட்டினது. இன்றைக்கும் நித்திய கால பூஜை அன்னதானம் நடக்குதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அப்பவே நீங்க விட்டாங்களா இந்த HRNW அவருக்கு பல முட்டுக்கட்டை போட்டு அது மேல கேஸ் போட்டு அவரை கோர்ட்டுக்கு இழுத்து நாரடிச்சு கடைசியில அவர் ஜெயிச்சார். தலையெழுத்தா கிருபானந்த வாரியார் இருக்கு கோர்ட்ல போய் நிக்கணும்ட்டு. எதுக்கு சொல்றேன்னு அப்ப பார்த்த போலியோ மான அவமானம். அவர் முருகா இது ஒரு நல்லதுக்காக நான் கோர்ட்படி ஏறினாலும் பரவாயில்ல, கோர்ட்டு போயிருக்கேன். வாழ்க்கையில அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா வரும். யோ மூச்சு நின்னா மானமாவது அவமானமாவது இருக்கிறதையும் பிடிக்கிட்டு தானே உள்ள அனுப்புறான். பூடலாவது அரண்யானாவது எலக்ட்ரிக் கிரமட்டோரியம் ஒரு பிடி சாம்பல். இதுல மானம் என்ன அவமானம்? அடி கிருபாந்தவர் எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, என்ன வேணா படிக்கிறது கை கழிட்டு போயிருக்கலாம். அப்ப இன்னைக்கு இருக்கிற சித்தி வளாகம் இருக்காது. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர் சாப்பிட முடியாது. ஆக ஒருவர் தியாகத்தில் தான் அந்த தெய்வ நிலை விளைவு. அதுதான் சொல்லிட்டார், தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அவர் எதுவுமே சொல்லல. அப்போ மத்தவங்க கேக்குறாங்க, என்ன சுவாமி நீங்க முன்னெல்லாம் முருகன் சொல்லுவீங்க, சிவான் சொல்லுவீங்க, அம்பாள் சொல்வீங்க, அது என் சிற்றறிவில் நிலை நிறந்திருந்த போது அவரை டிக்ளேர் பண்றார். 5 திருமுறைகள், ஏறக்குறைய 3000 பாடல்கள் முருகனை பத்தி பாடியிருக்கார், அம்பாளை பத்தி பாடியிருக்கார், சிவனை பத்தி பாடியிருக்கார், ராமனை பத்தி பாடியிருக்கிறார். எல்லாரும் பாடியவங்க. சீடர்கள் கேட்கிறாங்க, சுவாமி அப்ப முருகன் சொன்னீங்களே. அவர் சொல்றார், இவை எல்லாம் சக்தியின் பல நிலைகள், அற்புதமான வெளிப்பாடுகள், அவையே முடிவு அல்ல. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமா, முருகப்பெருமான் ஒரு சக்தி நிலை, காளிகா மாதா ஒரு சக்தி நிலை, சிவபெருமான் ஒரு சக்தியின் நிலை,
எல்லாமே சக்தியின் நிலைகளில் இருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தனிப்பெரும் அருட்பெரும் கருணை, தனிப்பெரும். அதுதான் அந்த கருணை தான் எல்லாருக்குள்ள நிரம்பி வழியுது. வோல்டேஜ் ஒன்லி டிஃபர்ஸ். பாயிண்ட். நெய்வேலி லிக்னைட் பவர் ஸ்டேஷன்ல 11 கிலோ வாட்ஸ்ல உற்பத்தி பண்றாங்க. அது இண்டஸ்ட்ரிக்கு போறப்ப இட் கோஸ் as 600 volts. அது மற்ற ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் போறச்ச இட் கோஸ் as 400 volts. அதுவே உங்க வீட்டுக்கு வரச்ச இட் இஸ் 200 volts. சக்தியின் பல நிலைகள். குலதெய்வம்ங்கிறது இருக்கு, ஒரு ஊர்காவல் தெய்வம்ங்கிறது இருக்கு, பல சக்தியின் நிலைகள் இருக்கின்றன. நம்ம இத்தினோண்டு பேண்ட் விட்த வச்சுக்கிட்டு எதை பத்தியுமே முடிவு பண்ண முடியாது. எல்லாவற்றையும் உள்ளடக்கியது நெய்வேலி தெர்மல் பவர் ஸ்டேஷன். அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் தான் அந்த அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மற்றெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ். அதை புரிஞ்சுட்டோம்னா பிரச்சனையே இருக்காதியா. துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் எல்லாமே முடிஞ்சிடும். அத்வைத்தம் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல கை 11 கிலோ வாட்ஸ். உங்க வீட்டு டிவில வந்தா டிவி தான் நிஜம் சொன்னீங்கன்னா நம்மள மாதிரி கிஞ்சித் ஞானா அங்க போயிடணும். என் டிவில வரதா எலக்ட்ரிசிட்டி, மற்றதுல எலக்ட்ரிசிட்டி கிடையாது. தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்குது, அது நெய்வேலியில் இருக்குது. அவன் தான் உற்பத்தி பண்றான். அது இல்லா கட்டி உன் டிவி வேலை பண்ண. நீ சொன்னா நான் ஏத்துக்கணுமா? போயா, சரி ஏத்துக்காத. உன் வழி உனக்கு, ஏன் வழி. புரியுதா? அதுதான் அற்புதமா சொல்றாரு. அருட்பெரும் ஜோதி, ஜோதி லைட். அவர்தான் சொல்றாரு. யத் அவேத்யம், யத் அக்ராஹ்யம், யத் சூன்யம், யத் அபாவகம். உன் அறிவிற்கு எட்டாதவன் நான். ஆனா நீ என்ன பண்ணணும்? தத் சர்வம் பைரவம். எல்லாவற்றிற்குள்ளும் இருப்போம் நான் என்பதை உணர்ந்து கொண்டாயானால் தத் அந்தே. இந்த அற்புதமான உன்னுடைய வாழ்க்கை முறை போத சம்பவ, நீதான் அந்த பைரவன் என்ற அந்த நிலைக்கு ஒண்ணு எடுத்து செல்லும் அப்படிங்கிறார். சரியா? 127 சூத்திரங்கள் முடிச்சாச்சு. 102 தாரணாக்கள் முடிச்சாச்சு. இன்னும் 10 தாரணா தான் முடிச்சிட்டோம்னா அற்புதமா முடியும். சோ என்ஜாய் தட். ரொம்ப இப்ப எல்லாருக்கும் புரியும். இப்ப நம்ம கேட்டவனுக்கு எல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு நீங்க தலையடிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே இதை உணர்ந்த ஒன்று. அதை நம்ம வாழ்க்கையில மள்ள மள்ள நடைமுறைக்கு கொண்டு வரணும். நடைமுறை கொண்டு வரது கஷ்டம் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா தனி மனிதனாக முக்கியமா நீங்க எல்லாம் ஒரு ஹோம் மேக்கர், வீட்டுல பல பொறுப்புகளை எடுத்து நடத்துவதனால் ஞானம் பேசிடலாம். அதை நடைமுறைப்படுத்த ரொம்ப கஷ்டம். ஆனால் முடிவு இதுதான். இது கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு சாத்தியமோ அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். நிச்சயமாக அதை நோக்கி நாம் செல்வோமே. ஆனால் வழி மாறி தடம் மாறி புரண்டு விடாமல் அந்த தடத்தில் நம் வாழ்க்கை நெறிமுறையை எடுத்து செல்வோமே. ஆனால் நிச்சயமாக that grace will flow. இது அனுபவத்துல பேசுறது. கிரேஸ் ஒண்ணு இருக்கு, சத்குருக்கள் அந்த அற்புதமான சக்தியினுடைய கருணைன்னு ஒண்ணு இருக்கு. அதுதானே கடைசியில் இல்லையா? படைப்பு, காத்தல், அழித்தல், திரோதனம், மறைத்தல், காருண்யம். தன் கருணையினால் அனைத்தையும் காத்தல். அந்த கருணை தானே அந்த 5வது தொழிலை சொல்றாங்க. அதுபோல அந்த சக்தி கருணையே அன்பே வடிவானது. அப்ப நம்ம அந்த பாதையில் போனோம்னா அந்த அன்பே வடிவானது நம்ம பள்ளத்துல விழறது இருந்தா கூட நம்மள வெள்ளத்துக்கு அதான குறிச்சு சொல்றேன். I will give you the experience of falling down, but I will never let you fall. சத்குருக்கள் வாழ்க்கையை போய்க்காது. அது நம்ம நம்பிக்கை வச்சு எவ்வளவுக்குள்ள சாத்தியமோ அதெல்லாம் இந்த பைரவா தாரணாக்களை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை மாதிரி இல்லையா? புரண்டு படுத்து குப்பரை விழுது, அப்புறம் முட்டி போட்டு 4 கால நடக்குது, அப்புறம் மொள்ள செவுத்து பிடிச்சி நிக்குது, அப்புறமா மொள்ள நடக்கிறது, நடவண்டி பழகுது, அப்புறமா டே மவனே மொள்ள போடான்றது வேகமா ஓடாது இல்லையா? அது போலதான் இங்க நம்ம ஒவ்வொருத்தருமே இறைமையே இதில் நான் வர்றேன் பின்னோக்கி ஓடி வரும். குடிசைவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் உண்டு. தான் பிறந்த குடியின் மேன்மையை உணர்ந்த தனக்கான கடமைகளை யார் ஒருவன் சரிவர செய்கிறானோ அவன் கோவிலுக்கு செல்ல வேண்டியதில்லை. அந்த இறைமை அவரை நோக்கி ஓடி வரும். பார்க்கிறோமோ இல்லையா? சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாவர் ஏடையை போற்றும் பொருள்களா பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தும் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன்னோடு
உற்றோமே யாவும் உமைக்கே நான் மாமன் சாட்சிவோம் மற்ற காமங்கள் யோ மனுஷா உன்னை பார்த்து இது வேணும் அது வேணும் கேட்கவா நாங்க வந்தோம் கோகுலத்துல இருந்து போயா நீ ஆச்சு உன் ராஜ்யமும் ஆச்சு வேணாம் போ இந்த கிருஷ்ணன் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு கோகுல கிருஷ்ணன் தான் வேணும் நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டியும் சரி உன் மேல வச்ச அன்பு தான் சார் அதுதான் சார் நிர்ணயமான பக்தி தெய்வம் மடித்தற்று தான் ஒன்றே என்னை விட்டுட்டு போகாதீங்க கிருஷ்ணர் கீழே ஒரு பக்கம் விழுது பட்டு பீதாம்பரம் சரியுது டிபி டிபின்னு ஓடி வர்ற என்னை விட்டுட்டு போயிடாதீங்க கோகுலவாசிகளே உங்களை விட்டு என்னால இருக்க முடியாது இந்த ராஜ்யம் வேண்டாம் நீங்க தான் வேணும் அதுதான் இறைமை அதை உணர்ந்து பாருங்க சார் நெஞ்சு அப்படி கலங்கிடும் அதுதான் உண்மை நீ என் மேல அன்பு வைக்கிறியோ இல்லையோ உன் மேல நான் வச்ச அன்பு நிஜம் பினிஷ் நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டும் சரி ஜென் கதை ஒருத்தன் எகிரி ஒரு மணப்பந்தல அலங்கரிச்சுட்டு இருந்தான் அவனை மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கணும் உன்னை காதலிச்சு கைவிட்டாடா அந்த பொண்ணு அவ கல்யாணத்து பண்ண எகிரி எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்க உனக்கு மூளையா இல்லையா சூடு சொன்னா ஒண்ணுமே இல்லையா அவன் சொன்னான் இல்ல அவள் வாழ்க்கையை அவள் நிர்ணயித்துக் கொண்டாள் அவள் மேல் நான் வைத்த அன்பு தான் அவளுக்கு நான் அலங்காரம் செய்வது யார் செய்வாங்க மணப்பந்தல் அலங்கரிச்சு இட்ஸ் ஜென் தத்துவம் சரி அது என்ன உணர்த்த வர்ற நீ உன்னுடைய பாதையில் நிர்ணயமாயிரு அப்போ அந்த கருணை தானாக உன்னை நோக்கி பாயும் ஏனென்றால் கருணை தான் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது ஸ்ரீதி பாபா சொல்றாரு நீ மற்ற உயிர்களுக்கு நல்லது பண்ணின என்ன என்னால கட்டுப்படுத்திக்க முடியாது என்னுடைய கருணை தானா உன்னை பார்த்து ஒரு கன்று தன் தாய் பசுவின் மடியில் முட்டினார் பாலை அந்த தாய் பசு நிறுத்தி வைக்க முடியாது தானா பாலை சொரியும் ஏனென்றால் அதன் உணர்வு தன் குட்டி தங்கிட்ட வந்துடுத்து அது போல இறைமையை நீ நோக்கி மற்ற எல்லாருக்குள்ளும் அந்த இறைமை இருக்கிறது என்று அன்பு செய்கிறாயோ சேவை செய்கிறாயோ அப்பொழுது இறைவனின் கருணை தானாக உங்களை நோக்கி பாய்க்கும் அந்த பைரவா நிலை அந்தே போத சம்பவ அந்த நிலை நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் அது வரைக்கும்னா ரோர் லைக் அ லயன் லீட் லைக் அ லயன் ஒரு சிங்கம் மாதிரி நடந்து போல் ரைட் லைஃப் இஸ் லவ் life is joy, life is enthusiasm. Jai Gurudev. Jai Gurudev. Thank you Arun. Thank you. Jai Gurudev. Jai Gurudev ma Nisha. Jai Gurudev. Jai Gurudev ma Banu Tara. Jai Gurudev pa. Jai Gurudev. Jai Gurudev. Close பண்ணிக்கலாம் அருண். இன்னும் விஜயபிரியா வரல போல. அதுக்கு பேங்க் மாத்திட்டு இருக்கோம். Thank you, Arun. Thank you for this. Recording off.